வணக்கம், உங்கள் கீதா மெட்டல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், பொதுவாக வந்து இட்லி பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் வந்து இட்லி தோசை அப்படிங்கிறது பண்ணாலும் இன்றைக்கி குழந்தைங்க வந்து இப்போ உண்டான ட்ரெண்டிங்கில் நல்லா போயிட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டால், சாம்பார் இட்லி கேட்குறாங்க. நம்ம குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த இருப்பாங்க நல்ல மினி இட்லியாக நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்ல திக்னஸ் கேஜி. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழியில் வந்து உங்களுக்கு வந்து 5 குழி இருக்கும். 5, 10, 15, 20. அப்போ 20 இட்லிங்கிறது கரெக்டாக உண்டான ஒரு ஸ்பேஸு. அதுபோக இந்த இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஃபிட்டிங்ஸு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் துணியெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் போட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் நடுவில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறதுனால நல்ல ஆவி நல்லா பண்ணுறப்ப சுடுதண்ணியெல்லாம் போட்டு கீழே வைக்கிறப்ப வந்து நம்ம நார்மலாக இட்லி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸாக வைக்கிறப்ப வந்து துணி மற்றதில் போடுற மாதிரி இதுக்கு உண்டான விஷயமே தேவையில்லை. இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லேயே நல்லா வெந்துடும், உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். இப்போ 4க்குள்ளது இந்த இது உங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 600 ரூபா வருது மினி இட்லி. இது உங்களுக்கு வேணுங்கிறவங்க விருப்பமாக உள்ளவங்க வாங்கிக்கலாம். இதே பேசிக் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, மினி இட்லிலாம் ரைட்டுங்க, எங்கள் ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக வந்து சின்ன ஃபேமிலிங்க, நாங்கள் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்கோம், எங்களுக்கு அவர் வர்றதுக்குனால சூடாக சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் விரும்புகிறாங்க. எனக்குள்ளே சாப்பிட்டு முடித்தாலும் அப்போ வீட்டுக்கார் வரப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 4 இட்லி சின்ன மினி இட்லியாக கொடுக்கனாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது சின்ன ஃபேமிலிக்கு உண்டான ஒரு மெயின் விஷயம். பார்த்தோம் அப்படின்னா இது 3 ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 6 இட்லி தான். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காலையில் இப்போ நைட்டு பொறுத்தவரை நல்லா சூடாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு அப்படியே வச்சுட்டாங்கன்னா நைட்டு யார் வந்தாலும் சூடாக அப்போ டக்குன்னு ஊற்றி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு உண்டான அழகானது. ஒரு சின்ன மினி இட்லினாலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம், அது நல்லாயிருக்கும். இல்லை இது வந்து ஒரு அடிஷனலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இப்போ வீட்டில் ஒரு ஃபேமிலியை பொறுத்தவரை ஒரு 3 இட்லி வைக்கிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு சின்ன கிழங்கு ஒரு இதெல்லாம் வேக வைக்கணும் அப்படின்னா இதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்பேஸும் இருக்கலாம். இதுவும் சேர்த்து வேக வைக்கலாம். மேலே அழகாக உங்களுக்கு மூடி வைக்கிறப்ப வந்து 2 in 1 ஆப்ஷனாக வந்து இந்த 2 பிளேட்டோட இது ஒரு பிளேட் வந்து அடிஷனலாக கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக பார்த்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.